எக்ஸ் ஃபேக்டர் வீரரான வைபவ் சூரியவன்ஷியை தண்ணீர் கேன் தூக்குங்கள் என சொல்லி பெரிய தவறுழைத்து விட்டதாக கம்பீர் அன்கோவை கடுமையாக விளாசியுள்ளார் முன்னாள் இந்திய வீரர் முகமது கைஃப். கவாஸ்கர், சச்சின், தோனி, கோலி, ரோஹித், கில் வரிசையில் இந்தியாவின் அடுத்த நட்சத்திர வீரர் அந்தஸ்தை அப்போதே சூரியவன்ஷி எட்டிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சச்சின், தோனி, கோலி அவுட் ஆகும் வரை டிவியை பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் தற்போது 15 வயது இளம் சூறாவளி சூரியவன்ஷியின் பேட்டிங்கை பார்க்கவும் காத்திருக்கிறார்கள். இந்திய கிரிக்கெட்டின் அடுத்த சென்சேஷனாக வளர்ந்திருக்கும் சூரியவன்ஷியை இந்திய அணியின் கம்பீர் நிர்வாகம் சரியாக கையாளவில்லை என்று முன்னாள் இந்திய வீரர் முகமது கைஃப் விளாசியுள்ளார். 13 டெஸ்ட் போட்டி, 125 ஒருநாள் போட்டிகளில் இந்தியாவிற்காக விளையாடிய முகமது கைஃப் அயர்லாந்திலேயே சூரியவன்ஷிக்கு அறிமுக வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் அவரது தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் என்றும் இங்கிலாந்து தொடரில் அவரால் சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். இதுகுறித்து தன்னுடைய யூடியூப் சேனலில் பேசியிருக்கும் அவர், வைபவ் ஒரு எக்ஸ் ஃபேக்ட் வீரர். அவர் தனக்கென ஒரு பெயரை உருவாக்கிக் கொண்டார். ஒரு சீசனில் விளையாடி விடலாம், தொடர்ச்சியாக அவரால் இதை செய்ய முடியுமா என அனைவருடைய கவனத்தின் மையமாக இருந்த போதிலும் IPL தொடரில் சூரியவன்ஷியின் பேட்டிங் பேசியது. அவர் 1-2 போட்டிகளில் மட்டும் சிறப்பாக செயல்படவில்லை. அவர் ஆரஞ்சு கோப்பை வென்றவர். அவர் அயர்லாந்தில் விளையாடியிருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் அந்த பதற்றம் நீங்கி இருக்கும். அவர் இங்கிலாந்து சென்றடைந்து சிறப்பாக செயல்பட்டிருப்பார். ஆனால் நீங்கள் அவரிடம் முதலில் தண்ணீர் கேனை தூக்குங்கள் என்று சொன்னீர்கள். அவர் ஒரு சிறப்பான வீரர். நீங்கள் அவரை அயர்லாந்திலேயே நேரடியாக விளையாட வைத்திருக்கலாம். அவருக்கு சிறப்பு கவனிப்பு கிடைத்திருக்க வேண்டும். அவர் அயர்லாந்தில் விளையாடியிருந்தால் இங்கிலாந்தில் அவருக்கு எந்த பதட்டமும் இருந்திருக்காது என்று பேசியுள்ளார். அயர்லாந்து தொடரில் பெஞ்சில் அமர வைக்கப்பட்ட சூரியவன்ஷி இங்கிலாந்து மண்ணில் நேரடியாக களமிறக்கப்பட்டார். அங்கு 3 T20 போட்டிகளில் விளையாடிய அவரால் 13, 14, 15 ரன்களை மட்டுமே அடிக்க முடிந்தது. ஆர்ச்சருக்கு எதிராக முதல் பந்தை சிக்ஸருக்கு அனுப்பினாலும் அவரின் வேகம் மற்றும் பவுன்ஸுக்கு எதிராக சூரியவன்ஷியால் தொடர்ந்து அதை செய்ய முடியவில்லை. பின்னர் இறுதிப் போட்டியில் ஆடும் 11 இருந்து டிராப் செய்யப்பட்டார். பின்னர் ஜிம்பாப்வேவுக்கு எதிரான தொடரில் தன்னுடைய ஃபார்மை மீட்டு வந்த சூரியவன்ஷி அடுத்தடுத்து 2 அரை சதங்களை அடித்து 16 வயதுக்குள் 2 சர்வதேச அரை சதங்கள் அடித்த முதல் வீரராக உலக சாதனை படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.